வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. பூண்டு வந்து பச்சையாகவும் நம்ம எடுத்துக்கலாம், வேக வைத்தும் எடுத்துக்கலாம், உணவுகளை சமைத்தும் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பச்சையாக எடுத்துக்கிறீங்கன்னா அதிகாலையில் வெறும் வயிற்றில் ஒரு பல் பூண்டு சாப்பிடுவது அதிக பலனை கொடுக்கும். அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயிற்றுப்புண் இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்றது தவிர்த்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். பாலில் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பசும் பாலில் பூண்டு சேர்த்து வேக வைத்து குடிக்கிறது பூண்டு பால்னு சொல்லுவோம். இது வந்து நமக்கு மூட்டு வலி மற்றும் ஆஸ்துமா பிரச்சனைகளுக்கெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே போல் உணவுகளில் ரசம், குழம்பு அல்லது வதக்கிய காய்கறிகளில் பூண்டு நம்ம சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி பூண்டு நமக்கு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. பூண்டு வந்து இதயத்தினுடைய நண்பனாக கருதப்படுதுங்க. ஏன்னா ஒரு இயற்கையான கொலஸ்ட்ரால் நீக்கியாக பூண்டு நமக்கு வந்து செயல்படும். இது வந்து ரத்த ஓட்டத்தை சீராக்கி இதய நோய்கள் வராமல் தடுக்குது. அதாவது ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. ஸோ உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹைப்பர் டென்ஷன், ஹை பிபி, ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு பூண்டு ஹெல்ப் பண்ணும். என்ன பண்ணோம்னா, பூண்டு பொட்டாசியம் சத்தை கொண்டு ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி விரிவடைய வச்சு ரத்த அழுத்தத்தை குறைக்குது. போதுமான அளவுக்கு இதனால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் உடலெங்கும் கிடைக்கிறது போலவே இதயத்துக்கும் கிடைக்கிறதால ஆரோக்கியமான இதயம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா அதையுமே நமக்கு வந்து பூண்டு நீக்கிவிடும். உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எல்டிஎல்லை குறைத்து நல்ல கொழுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்டிஎல்லினுடைய அளவை பராமரிக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கிறதால தமனிகளில் கொழுப்பு படிவது தடுத்து கொள்ளலாம். இதனால் மாரடைப்பு, பக்கவாதம் ஏற்படக்கூடிய அபாயமெல்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது. ஸோ கொலஸ்ட்ராலை வந்து இயற்கையாக நீக்கி ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கணும்னா பூண்டு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. பூண்டு வந்து ஒரு இயற்கையான ஆன்டிபயோட்டிக், அதாவது நேச்சுரல் ஆன்டிபயோட்டிக்காக இருக்கு. சளி, இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற வைரஸ் தொற்றுகள் வந்து பூண்டு நம்மை பாதுகாக்கிறது. தினமும் நாம ஒரு பல் பூண்டு வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு மண்டலம், அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து வலிமையாக இருக்கிறதாக தான் ரிசர்ச்ல வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ நம்மளுடைய ரத்த வெள்ளை அணுக்கள், அந்த ஒயிட் பிளட் செல்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம குணப்படுத்திக்கிறதுக்கு சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளையுமே நம்ம வராமல் தடுக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்குங்க. செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கிறதுல பூண்டு எப்போதுமே சிறந்த பயனை தான் கொடுக்கும். ஏன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய வாயு தொல்லை, அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளஸை, வயிற்று உப்பு சத்தை பூண்டு நீக்கிவிடும். குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சு கிருமிகள் அழித்து செரிமானத்தை சீராக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு மூலக்கூறுகளை எளிதில் உடைத்து செரிக்க வைத்து செரிமானத்தை எளிமையாக்குகிறது பூண்டு. ஸோ செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு மூலக்கூறுகள் வந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் நம்மளுடைய குடல்கள் வந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதனால பார்த்தீங்கன்னா பூண்டு நமக்கு உதவிகரமாக இருக்கும். இப்போ நம்மளுடைய உடம்புகளில் தேங்கியிருக்கக்கூடிய கன உலோகங்கள், ஹெவி மெட்டல்ஸ், நச்சுக்களை வெளியேற்றுவதற்குமே பூண்டு பயன்படும். ஸோ கல்லீரலில் வந்து பாதுகாக்கிறதுலையுமே பூண்டு முக்கிய பங்கு வகிக்கும். செரிமான மண்டலத்தையுமே பாதுகாக்கும். அதாவது வயிறு, குடல் போன்றவற்றினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த செரிமான மண்டலத்தையுமே வலுப்படுத்திக்கிறதுக்கு பூண்டு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபடுவதற்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. இப்போ ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நிலைநிறுத்துறதுக்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும். இது வந்து இன்சுலின் சுரப்பை நமக்கு வந்து சீராக்கும். இதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு இது ஒரு பக்கபலமாக இருக்கும். ரத்தத்தில் அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நம்ம விடுபட்டு கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு நீரிழிவு தொடர்பான பிரச்சனைகள் ஃபியூச்சரில் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே இப்போ இருந்தே நீங்கள் வந்து பூண்டு உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொண்டு நீரிழிவு தாக்கம் ஏற்படாமல் நலமோடு நீங்கள் வாழலாம். புற்றுநோயை தடுக்கிறதுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கொள்ளலாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் செல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் வந்து சேதமடைவதை முன்னாடியே தடுக்கும். குறிப்பாக இரைப்பை மற்றும் குடல் சார்ந்த புற்றுநோய்கள்லாம் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் பூண்டுக்கு வந்து இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய புற்றுநோய் தாக்கம் அதெல்லாம் வந்து வராமல் முன்னாடி தடுக்கவும் முடியும். குணப்படுத்துறதுக்குமே பூண்டு உதவிகரமாக இருக்கும். மூட்டு வலி மற்றும் வீக்கம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு பூண்டு எடுத்துக்கலாம். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பூண்டு நமக்கு கொடுக்கும். பூண்டில் இருக்கக்கூடிய தாதுக்கள் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கூடிய தன்மை கொண்டது. இதனால் ஆர்த்தரைட்டிஸை சரி பண்ணிடும். மூட்டு வலி மற்றும் தசை பிடிப்புகளால் அவதிப்படுபவர்கள்லாம் உணவில் பூண்டு சேர்த்துக்கொள்வது நல்லது. இது எலும்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு ருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. இப்போ நீங்கள்
பார்த்தீங்கன்னா நீங்கள் பூண்டு பால் மாதிரி எடுத்துக்கலாம், பூண்டு தேனோட கலந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அது பன்மடங்கு பலம் பெற வைக்கும். எப்படி பார்த்தாலுமே அன்றாடம் சமையலில் உணவுகளில் பூண்டு சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க. இதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.